மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார், நேற்று மதுரையில் என்டிஏ மாநாடு பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாகன்ட்டு. எப்படி போச்சு மாநாடு? பிரதமர் அந்த கூட்டம் பிரதமர் சிறப்பாக தான் பேசினார். ஆனால் இது பத்தாதுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஒரு பக்கம் டிஎம்கே முழுசும் இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பதில் கொடுக்கறதுக்கு இங்கே இருக்கிற பாஜகவுக்கு ஒன்றும் இல்லை. அதிமுகவினர் கொடுக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசு இறங்கி அடிக்கிறாங்க. அது தரல, நிதி தரல, இது தரல, ரயில்வே திட்டங்கள் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, 5% இஸ்லாமிய இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டாங்க, அது இதுன்னு. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற இடத்துல முன்னாடி அண்ணாமலை இருந்தார், எதாவது பண்ணுவார். இப்போ அதுவும் இல்லை. ஏதோ மேம்பாக்காக தொட்டு போகிறாரு. அது என்ன காரணம் சார்? அவர் யார்? அண்ணாமலை அவர் எப்பவுமே அவருக்காக தானே இயங்குவார். இப்போ தான் அவர் தலைவர் இல்லைல்ல, தேர்தல் பொறுப்புகள் இந்த வேற விலக்கி வச்சுருந்தாங்க. அதான் அவருக்காக இயங்குவார். அவரை சுற்றி தான் இயங்கணும்லான்னு எதிர்பார்ப்பார். அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி இயங்குவார். மொத்தத்தில் யாருக்கும் என்டிஏ ஜெயிக்கணும் இந்த மாதிரி இதை பற்றி கிடையாது. அந்த பாஜகவுக்கு மாநில தலைவருக்கும் இல்லைன்றீங்களா? வேற என்ன அண்ணாமலைன்னா எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் இல்லை. அவருக்கு இந்த விஜய் மேட்டருக்கு தலையை கொடுக்குறது தான் இதுவாக இருக்க தவிர, இங்கே உங்களை அடித்து காலி பண்ணுறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அதற்கான டேட்டாஸ் என்ன எடுப்போம், அதை பற்றி இது கிடையாது. எல்லாம் உட்காந்து கூடி பேசிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு எந்த இதுவும் பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த சைடு அப்படி இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்து எதாவது காப்பாற்றினா உண்டு. இதுக்கு மேலே நாம் இந்த விஷயத்தை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்க சைடு பிரச்சாரன்றது பெரிய லெவலில் போகுது. நீங்கள் டிவியை திறந்தாலே முதல்வர் தான் வராரு, ப்ளஸ் விளம்பரங்கள் அது இதுன்னு போட்டு இறக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது. இவர் ஒரு 3 இது அறிவித்தார், 3 தேர்தல் வாக்குறுதிகள். அதை எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போயிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட? அறிவித்ததோட சரி, பெருசாக வெளில தெரியல. இவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது ஏடிஎம்கே சைட்லையோ இல்லையோ ஏதாவது பதில் சொல்கிறதுக்கு, இல்லை ஏடிஎம்கேவுடைய ஐடி விங்கோ இல்லை மற்ற இதுவோ ஏதாவது இறங்கி பண்ணுறாங்களா பாருங்கள். நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அவங்களும் மெத்தனம் காட்டுறாங்களோ சார் இதெல்லாம் சொல்கிறதுல, பரப்புரையில்? வேறு என்னங்க, நீங்கள் ஒரு புத்திசாலியை இறங்கி அடிக்கணும்னா நீங்கள் அதை விட புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். அவர்கள் அதில் கரை கண்டவர்களாக இருக்காங்க. சிஎம் உட்காந்து இங்கே இறங்கி பண்ணல. இப்போ ஒரு காலத்தில் கலைஞர் இறங்கி அந்த ஸ்ட்ராட்டஜி முடிவு பண்ணுவார். இங்கே ஒரு 5-6 டீம் வச்சுக்கிட்டு 5-6 டீமும் வலுவாக ஒர்க் பண்ணுது. பொய்யாக இருந்தாலும் அந்த பொய்யை அப்படியே உண்மை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இறங்கி அடிக்கணும், எவ்வளோ விஷயங்களை கொண்டு போகணும், கரங்கோத்து அடிக்கணுமா வேணாவா? இன்றைக்கி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் திமுக தனியாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சின்ன சின்ன கட்சிகளை வச்சு ஏதாவது அடிக்க வைக்கிறாங்க. அவங்க குரலில் சின்ன கூட்டணி கட்சியில் பேச வைக்கிறாங்க. இங்கே அன்புமணி அடிச்சுக்கிட்டு இருக்கார், உண்மைதான். ஆனால் அன்புமணி சொல்கிற விஷயத்தையே எடுத்து ஏடிஎம்கேவோ பிஜேபியோ அடித்தாலே அது மரணடியாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி கார்பரேஷன் மேட்ரு பற்றி அன்புமணி ஒரு இது போட்டிருக்காரு. அவர் தினம் ஏதாவது ஒன்று போடுறாரு. அதை எடுத்து கையில் எடுத்து பண்ணாலே பெருசாக பண்ணலாம். பண்ணுறதே இல்லை. சும்மா அந்த வெத்து வேட்டு மாதிரி இந்த நிழல் யுத்தம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி அவர்களுடைய தேர்தல் வேலையே ஒன்றும் பண்ணவே இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தொகுதியில் போய் வேலை செஞ்சுட்டு நம்ம பண்ணலான்னு. அதை தாண்டி பெருவாரியான மக்கள் கருத்துன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் டிஎம்கே கை வைக்கிறாங்க. அவங்க தேர்தலில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதையும் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கணும்ல, அந்த வேலையை கரெக்டாக போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், திட்டங்கள்லாம் வீட்டுக்கு வீடு போய் சொல்லுங்கள், கொண்டு போய் சேர்றதுல எல்லா விஷயத்துலையுமே விளம்பரங்கள், டிவி விளம்பரம், அந்த விளம்பரம் இது கூகுள் ஆட்ஸில் அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அவங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது இல்லை. இதில் பிரதமர் வராரு, பிரதமர் மதுரையில் பேசுகிறார். இப்போ மதுரையில் பேசும்பொழுது மதுரையுடைய முக்கியமான ஆள் 2 பேர். மூர்த்தி தொட்டாரா? தொடவே இல்லை. மற்றவர்கள் தொட்டாங்களா? தொடவே இல்லை. அடுத்த இவர் பிடிஆர் மதுரை அந்த மேயர் ஊழல் பற்றி மட்டும் பேசினாப்புல. தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களையும் பேசணுமா வேணாவா? கேகேஎஸ்எஸ்ஆர்லேருந்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து ஃபுல்லாக அந்த பகுதி ஃபுல்லாக பேசணும், எப்படி போதை மருந்து கடத்தல் மற்ற விஷயங்கள். அப்போ பிரதமருக்கும் ஃபீட் பண்ணுறதுல இவர்கள் ஒன்றும் இல்லை. அலட்சியம் கட்டுறாங்களோ? விட்டா விஜய் மேட்டரை கூட பிரதமரை பேச வச்சுருப்பாங்க போல்.
அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் பிரதமரை இவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்கள், தெரியவில்லை அப்படின்றது தான். இது எங்கே போய் முடியுமோ பார்க்கலாம். அடுத்தடுத்து வருது இல்லை சார்? இப்போ அடுத்த வாரம் இந்த வாரம் திரும்பி வராங்க. நான் பாடம் கற்றுக்கிற டைமா இது? இந்த தடவை மிஸ் பண்ணிட்டான், அடுத்த தடவை பண்ணணும். என்டிஏ மாநாட்டை பொறுத்தவரை முகப்பு பகுதியில் வந்து பெரியார் படம் வச்சிருந்தது, நம்ம கூட பேசியிருந்தோம் லாஸ்ட்டு. அது ஆனால் அகற்றிட்டாங்கல்ல சார்? அதை தான் சொல்கிறேங்க, இவர்கள் திட்டமிடல்ன்றது யார் முடிவு பண்ணுறா? பெரியார் படம் வச்சிட்டிங்கல்ல, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. நான் பிஎம் வந்துட்டு ஏன் வச்சேன்னு கேட்க போகிறாரா? இப்போ அங்கே ஒரு கேள்வி வருது இல்லை சார், அதிமுகவோட கொள்கை வந்து பெரியார் சார்ந்திருக்கும் போது பிஜேபி அதெல்லாம் விட்டுருங்க, இந்த கொள்கை இந்த பொடலாங்கெல்லாம் விட்டுருங்க. அதிமுகவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இவங்கள மாதிரி இவங்களுக்கும் கிடையாது, தேவைப்பட்டால் எடுத்து உருட்டுறது. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு. படம் வைக்கிறீங்க உங்கள் கட்சி இதுன்னு. பெரியாரை எப்போவுமே இவங்க இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் பதவி இதை ஏற்றா கூட பெரியார் சமாதிக்கெலாம் போக மாட்டாங்க. இவங்க தான் போய் ஊட்டின்னு இருப்பாங்க. இவங்க அண்ணா சமாதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இப்படி முடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அப்போ பெரியார் படத்தை யார் வைக்க சொன்னா, ஏன் வைக்கிறீங்க? சரி வச்சா பிறகு போடுறத ஏன் எடுக்கிறீங்க? மோடி, பிரதமர் மோடி இப்படி காமிக்கிறாருன்னா அது விக்ட்ரியுடைய சிம்பிள். சரி ரெட்டைல்னே இருந்துட்டு போட்டுமே, என்ன கட்ட கூட்டணி தானே, அவருன்னு இப்படியா காமிச்சாரு? அப்போ ஏன் இதை வைக்கிறீங்க, ஏன் இதை எடுக்கிறீங்க? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ல. இதை தான் சொல்கிறேன், இதில் தான் கவனம் இருக்குது, இதில் தான் நாலேஜ் இருக்குது. தவிர என்ன பண்ணோம் இப்போ அந்த மாநாட்டிலேயே இந்த திட்டங்கள் இவர் சொன்னது, சிலிண்டரு இது, அதை பற்றிலாம் பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக கொண்டு போகணும். பிரதமர் அவர்களே பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகியிருந்திருக்கும். கவனிக்க தவிர சிறுபான்மை மக்களை ஏதோ அவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன திட்டங்கள்ன்றதெல்லாம் பெருசாக இது பண்ணணும். அதில் ஒரு 10 பேர் வரட்டுமே, லாபம் தானே. திருப்பரங்குன்றம் மேட்ரு என்ன பின்னணி, இவர்களை எப்படி பயன்படுத்த பார்த்தாங்கன்றது தான் பேசணும். இவர் அங்கே போக வைக்கிறது, அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் வச்சு பேசுறது, இதெல்லாம் வந்து பெருசாக பொதுமக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகாது. அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், பிரதமரே வர வச்சிட்டோம் பார்த்தியா, அவன் வீட்டுக்கு போக வச்சிட்டோம் அப்படி இப்படின்னு. ஆனால் ஓவரால் இந்த விஷயங்களில் எப்படி போகுது அப்படின்றது வந்து சிக்கலாகும். திருப்பரங்குன்றம் மேட்ரு என்ன, 2 சைட்லையுமே பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்கள் ஒன்றும் எதிர்க்கலை, எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்போ நீங்கள் இந்த சைடு ரொம்ப போகக்கூடாது, பொதுவாக இருந்துட்டு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்னென்ன பண்ணாங்க, சட்டத்தை மதிக்காமல் நீதிமன்ற உத்தரவையே புறக்கணிக்கிற வேலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகணும். அதனால் இது இன்னும் இதெல்லாம் பத்தாது, இப்படிலாம் வச்சுக்கிட்டுலாம் உருட்ட முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், இன்னும் வேகம் எடுக்கணும். வெற்றி தொகுதிகளாக கேட்டு வாங்குறாங்கன்னு சொன்னீங்க, நடக்கிறத பற்றி அப்படி தெரியலையே. நீங்கள் நாளைக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் நாளைக்கு யோசிக்கணும், அடுத்த வாரத்துக்கு யோசிக்கணும், அதுதான் நடக்கும். வெறுமனே வேட்பாளர் தேர்வோம் அதை வச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் மட்டும் தேர்தல் கிடையாது, கருத்தை உருவாக்குறதும் தேர்தல். ஒரு 10-15% பேர் ஃப்ரீ மைண்டில் இருப்பான் யாருக்கு ஓட்டு போடணுன்னு, அவனை கவர் பண்ணி இவங்க மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படியே இருக்கிறாங்க, கூடி பேசுவோம், போவோம், வருவோம், அப்படி பண்ணால் தேர்தல்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி சார், தொகுதி பங்கீடை பொறுத்தவரை எப்படி சார் போயிட்டுருக்கு என்டிஏ அலையன்ஸ்குள்ளே? தானே போனதிலே பேசணுமே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி பயணம், அமித்ஷா அதிகம் உருட்டுறதுங்க. இவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அமித்ஷா காட்டி தான் பர்மிஷன் வாங்கணும். இல்லை அதுதான் கேள்வியாக இருக்குது. அது ஏற்கனவே அவர்கள் பேசிவிட்டார்கள். எவ்வளோ தொகுதி, நான் தான் சொன்ன லிஸ்ட்டை படித்தேனாங்க. அந்த லிஸ்ட்டு முதற்கொண்டு பிஎம்கிட்ட போய் பிஎம்கிட்டேருந்து இவர்கிட்ட கொடுத்து, இது வந்து அதுக்கு தானே வந்தார் பியூஷ் கோயல். அதான் கேட்குறேன். அப்புறம் என்ன ஒவ்வொன்றுக்கும் அமித்ஷா வரணுமா, அப்புறம் அடுத்து ட்ரம்பா? இது இவங்க பேசி முடிச்சா. அவர் போனது வேறு மேட்ரு, அவர் வேற ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் யார் மேலே என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய ஃபைல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. யார் யார் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு ஃபைலாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. யார் சரியாக இருப்பாங்க, என்ன ஏது, இந்த தேர்தல் நடைமுறை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஃபைல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதுதான் நமக்கு அதிமுக வட்டாரத்தில் சொன்னது அவங்க இதில். இன்னொன்று அமைச்சர்கள் மீதான அந்த இது சொத்து குவிப்பு வழக்கு, இன்னும் பல இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இடி இது, இந்த ராகுல் வந்துட்டு போனார், ராகுல்னா இடி டைரக்டர் ராகுல், இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டது தான் போயிருக்காரு. உள்துறை அமைச்சர்கிட்ட பேச வேண்டிய விஷயம் அதுதான். மற்ற விஷயங்கள்லாம் யாருக்குன்னா பேசி முடிச்சாச்சு, அது இங்கே பேசி சுமூகமாக போயிடும், கூட குறையே இருக்கும். சண்டைன்னு வந்தால் சட்டை கிளியாமல் இருக்குமா, லைட்டாக கிளிப்புதா இல்லை பெருசாக கிளிதான்றது அப்புறம் கதை.
ம். ஆனால் இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஜெயிக்கணுன்றதுல மட்டும் குறிக்கோளாக இருக்காங்க. ம். அதனால் இவர் போனார், பட்டியல் எடுத்துகிட்டு அங்கே போயிருக்காரு. காமெடியாக இருக்குது. சரி சார், இந்த சைடு வந்தோம்னா டிஎம்கேக்குள்ள கூட்டணி கட்சிகளோட பேரம் எப்படி போயிட்டு இருக்கு? விசிகே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து 3 தொகுதிகள் கேட்குறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. கோவாவில் பொது ஒரு 6 தொகுதி தொகுதி கேட்க கேட்குறாங்க. சொல்லுங்கள், மகாராஷ்டிராவில் 8 தொகுதி கேட்க சொல்லுங்கள், தெலுங்கானாவில் கேட்க சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் திமுகவை தடுமாறினுக்குது. இல்லை, இங்கேயே ஒரு ஒற்றை இலக்கம்னும் போது பாண்டிச்சேரியில் 3 தொகுதிகள் கேட்குறது வந்து அதான் சொல்கிறேன், 30ல் 3ன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10%. இங்கே வந்து 23 தொகுதி கேட்குற மாதிரி. அதெல்லாம் வந்து முதல்ல அங்கே ஒரு சீட்டு கொடுக்குறாங்களா பாருங்கள் பாண்டிச்சேரியில். இங்கே என்ன பிரச்சனைனா 5 விசிகாக்கு 5 தான் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. இங்கே அதில் குறைச்சிட்டாங்களோ 6லேருந்து? இவர் 6 தக்க வைக்கலாமான்னு ட்ரை பண்ணுகிறாரு. அதுக்கு தான் இன்னையிலேருந்தே உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலதுசாரிகள் வரக்கூடாது என்பதில். அப்போ 2021 அவங்களாம் இடதுசாரிகளாக இருந்தாங்க, என்டிஏ அலையன்ஸ். அப்போ அதே பிஜேபி தானே, ஆமாம். அதே ஏடிஎம்கே தானே, அதே பாமக தானே. என்ன எக்ஸ்ட்ராவாக அக்கா இங்கே வந்துட்டாங்க, மற்ற எல்லாம் அங்கே இருக்கவங்க தானே. அப்புறம் போன தடவை தேமுதிக அவங்களோட வந்தாங்களா, அமமுகவோட வந்தாங்களா? எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அப்போது இந்த குரூப் தானே அங்கே இருந்தது, அதே குரூப் தானே இப்போ தேர்தல் இங்கே வருது. என்ன மாறுதல் பெருசாக வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டிய இது வந்திருக்கு. இவர் திரும்ப உருட்டுறாரு. என்னன்னா நாளைக்கு 5 சீட்டுட்டாங்கன்னா கீழே வெளியில் மானம் போயிடும்ல. ஆமாம். அது கெஞ்சி கேட்டு ஒரு 6 சீட்டையே மறுபடியும் வச்சுக்கிட்டா அது உருட்டணும்ல. அதுக்கு தான் சனாதனத்துக்கு எதிராக, பாஜக பாசிச தீய சக்திகளுக்கு எதிராக, வலதுசாரி சித்தாந்தத்திற்கு எதிரான, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு வலிமையான ஆயுதத்தை நாம் இன்று கைக்கொள்ள வேண்டும். அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அதற்காக அமைகின்ற அணிதான் இந்த அணி. அதை வீழ்த்துவதற்கு நாம் இன்று மாச்சரியங்கள் பல இருந்தாலும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். எப்படி நல்லா இருக்குல்ல? எதிராக எத்தனை எதிராக இதை தான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் ஏம்பா இதெல்லாம் ஓகே, ஆனால் அனுபவிச்சுட்டு போகிறது அவங்களாச்சே, நீங்கள் 5 சீட்டு தானே அப்படின்னா அதெல்லாம் விடாது, கண்டுக்காத விடு. இதுதான் ஏன் மதவெறி பாஜக சக்தியை வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தா கசக்குதா? ஏன் 5 சீட்டு 6 சீட்டு? இல்லை இன்னொன்று என்னென்னா, இவர் 4% கிட்ட வச்சுருக்காரு. 2 எம்பி, 4 எம்எல்ஏக்கள், 4 5 ஆலு ஷானவாஸ், சிந்தனை செல்வன், 4 எம்எல்ஏ. அப்போ அந்த 4 + 2 இது பர்சன்டேஜ் ஓட்டு இவ்வளோ வச்சுருக்கிறது ராஜ்யசபா சீட்டு கிடையாது. நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்கலன்னே சொல்லியிருக்காரு. கேட்டால் மட்டும் கொடுத்துருவாங்களோ? 0.43 1/2% கூட கிடையாது. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. அவன் அம்மாவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி. இதெல்லாம் மாற்றான் தானே. ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தானே. இவ்வளோ நாள் வீட்லேயே இருந்து உழைச்சவனுக்கு ஒன்றும் கிடையாது. வெளியிலேருந்து வந்த ஆளுக்கு நல்ல மரியாதை, நல்ல சாப்பாடு, நல்ல வசதிகள். இது வந்து மார்க்சிஸ்டுகளுக்கு ஒரு 2% வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ சீட்டு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை விட தேமுதிக அதிகம். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருப்பாராம். ஆனால் விஜய்கிட்ட போக மாட்டாராம், அதை மூடிட்டாராம். ஏன் அங்கே போனால் பாசிச சக்தி எதிர்க்க முடியாதா? அங்கே போனால் ஓரம் கட்ட முடியாதா? அவரும் தனியாக தான் நிற்கிறாரு. அங்கே ஒரு 20 சீட்டு கிட்ட வாங்கி நிற்கலாம்ல, கௌரவம் தானே. ஒரு 20 தொகுதியிலும் 20%னா உங்களுக்கு பெரிய பர்சன்டேஜ் உயர தானே செய்யும். உங்களுக்கு கேட்டால் பாசிச சக்திகளை வீழ்த்த வேண்டும், ஏன் அங்கே போய் வீழ்த்த முடியாதா? தான் நிலைமை இன்றைக்கி உங்களுக்கு. எல்லாம் நிலைய வித்வான்லாம் மாறி பல வருஷம் ஆச்சுன்னால இன்னொன்று கட்சியை உடைச்சி விட்ருவாங்க. இப்போ காங்கிரஸுக்கு என்ன உருட்டுறாங்க, கட்சியை உடைக்கிறாங்கன்னு பத்திரிகையாளர்கள் வச்சு இப்போவே சொல்ல வைக்கிறாங்க. ஆதரவு பத்திரிகையாளர் வச்சு நாளைக்கு உடைக்கிறதுக்கான ஏற்பாடு. ஒரு 2-3 பேரை பிடிச்சி ஐயோயோ வந்துட்டார், ஓபிஎஸ்ஸே வந்துட்டார், ஐயோயோ ஓபிஎஸ்ஸே வந்துட்டார் அப்படி காமிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஐயோயோ இதை பாருங்க காங்கிரஸே உடஞ்சி போச்சு அப்படின்னா உடஞ்சி போச்சு. 3 பேர் வந்துட்டாங்க. அந்த 3 பேரும் யார்? ஆளுக்கு 10 ஓட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அவன் டிரைவர் கூட ஓட்டு போட மாட்டான். ஆனால் ஐயோயோ அவரே வந்துட்டார், ஐயோயோ இதுதான் டெக்னிக். இந்த டெக்னிக் தான் ஜோடங்கரை பொறுத்தவரை அவர் மறுபடியும் வந்து டிவிகேன்னு தான் அந்த சைடில் தான் நிற்கிறாரு. ஒரே நிற்பா. அவங்க மேலே கேஸ் போட்டுற போகிறாருங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லைன்னு இவர் சொல்கிறாப்புல செல்வ பெருந்தகை. அவர் என்ன சொல்கிறாரு, புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அவங்களுக்கு தெரியுது காங்கிரஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்ட்டு. இளைஞர்கள் ஆதரவு அதிகம் இருக்கிறது யாருக்கு? தாவேக்காவுக்கு. இதெல்லாம் சொன்னால் ஏன் சொல்லணும் நம்ம கேள்வி கேட்கலாம்ல. சொல்லவே இல்லைன்றாரு. அப்போ இதெல்லாம் அவர் ஏன் சொல்லணும்?
திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பாசிச சக்திகளை வீழ்த்த வேண்டும், ஆதிக்க சக்திகளை வீழ்த்த வேண்டும், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும், சனாதனத்தை வீழ்த்த, இப்படியே தான் சொல்லிட்டு போகலாம்னா ஜோடங்கர் ஏன் இதை சொல்கிறாரு? அவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகரிக்கிறது, காங்கிரஸ் கட்சி அவங்க தான் மதிக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? அப்போ பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்கிறதுனால தானே. எங்கள் வீட்டுக்கார் நல்லவர், நல்லா இது பண்ணுறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த குடும்பம் எங்கள் வீட்டுக்காரரையே ஏமாத்திச்சு, இப்படி ஒரு மனைவி சொன்னால் ஓகே. பக்கத்து வீட்டுக்கார் நல்லா இருக்கிறாரு, அவர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை தானே அர்த்தம். அப்போ ஜோடங்கர் இதை சொல்கிறாருல்ல. ராகுல்ஜி என்ன பண்ணார்? பிறந்தநாள் வாழ்த்து. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மை டியர் ப்ரோ எங்கே போச்சு? சிம்பாலிக்காக காட்டுறாரா? நீ மை டியர் ப்ரோலேருந்து விலகிட்டீங்க. ஏன்? பீகாரில் தோத்துட்டு கெஞ்சிட்டு நிற்கிறோம் வந்து அசால்ட்டாக பார்க்கலான்றீங்க. என்னமோ இது மாதிரி நடத்துகிறீங்க. எங்கேயும் போக முடியாது தானே. இந்த பார் வந்துட்டார் விஜய், இருக்காரா? காட்டவா? காட்டவெல்லாம் இல்லை, போயிட்டோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், பார்ப்போம், யோசிப்போம். சும்மா பேச்சு வரணும். யார் அது? செல்வ பெருந்தகை துடிக்கிறாரு. ஏன் துடிக்கிறாரு? அவர் காங்கிரஸ் கட்சியா இல்லாட்டி திமுகவா? அவர் எதுக்கு துடிக்கிறாரு? பார்த்துக்கலாம். அங்கே துடிக்கிறது ஒரே ஆள் யார் பாருங்க? செல்வ பெருந்தகை மட்டும்தான். பத்திரிகையாளர்லேருந்து எல்லாத்தையும். ஜோடங்கர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் அப்படி சிரிச்சினே இருக்கிறாரு. அப்படியே வசனமே புரியல. என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியல எனக்கு. ஏதோ தமிழில் சொல்கிறேன், அது மட்டும் புரியுது, என் பேர் சொல்கிறேன். ஒருவேளை சோடங்கர் ஒத்துக்கலன்னு சொல்கிற போல அப்படிதான் நினச்சிட்டு இருப்பார். நாங்கள் எல்லாம் ஓகே, சோடங்கர் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. கட்சியுடைய மேலுடைய நிலைப்பாட்டை சோடங்கர் இங்கே வலியுறுத்துகிறார். சோடங்கர் வந்து ராகுல் பிரியங்கா என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல வரார். காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை வேணும்னு சோடங்கர் நினைக்கிறார். அதனால் இது கூட்டணி கட்சியில் வந்து ஒரு மரியாதையோடு நடத்தப்படணும், உரிய அங்கீகாரம் வேணும், உரிய தொகுதிகள் வேணும்னு சோடங்கர் நினைக்கிறார். அதை தான் நான் இங்கே சொல்லுகிறேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாருன்னு சோடங்கர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறும்போது டிரான்ஸ்லேட் போட்டு பார்த்தா அரே கியா அப்படியே தலைகீழ சொல்லி வச்சுக்கிறேன்ட்டு அங்கே இறங்கணுன்னே, நாங்களாம் திருப்திலாம் கிடையாது, நீ கொடுக்குற 25 வாங்கிட்டு நிற்கிறதுலாம் நாங்கள் ஆள் கிடையாது, கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் அந்த காலம், பழைய அண்ணாமலை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு, இது வேறு அண்ணாமலை அப்படின்னு சோடங்கர் நேற்றும் ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிறார். அப்போ இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ சந்தோஷமாக இது முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. திமுக, ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணி பேர் 2 பேர் பெரிய மாபெரும் கட்சிகள்கிட்ட மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. 19 கூட்டணி கட்சிகளா சார்? எல்லாம் லெட்டர் பேடு, ஒரு டிக்கெட்டு, 2 டிக்கெட். காங்கிரஸ் எடுத்துட்டா கூட்டணி கட்சின்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு அந்நியா இருக்கிறாங்களா, பயங்கரமாக இருக்கிறாங்களா. சிட்டி, சின்னாலப்பட்டு, செங்கல்பட்டு, சேலம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ்ன்றது தானே ஒரு பேராக இருக்குது கூட்டணி கட்சியிலே. ஒரு அப்போது யார்கிட்ட முடிச்சிருக்காங்க? சின்ன கட்சிக்கிட்ட கூட இன்னும் அவங்க இது பண்ணல. இந்த முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சி, ஆளுக்கு 2 ஓடு. ஆனால் மற்ற எல்லாரும் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. மற்றவங்களாம் ஒரு சீட்டு, உதயசூரியன் போங்க. முக்கியமாக யார்? காங்கிரஸ் இன்னும் முடியலை, ஆரம்பிக்கவே இல்லை. திருமா ஆரம்பிக்கவே இல்லை. விசிகே, தேமுதிக, சிபிஎம் ஆரம்பிக்கவே இல்லை. மதிமுக ஆரம்பிக்கவே இல்லை. நேற்று அவரை வந்து சொல்லிட்டு போயிட்டார்ல. ஆமாம், அவங்க சின்னத்தில் தான் போட்டிடுவோம் சொல்லிட்டு. அப்புறம் இந்த இவங்க அவங்க சின்னத்தெலாம் போட்டிடுவோம்னா 6 தொகுதியில் எப்படி போட முடியும்? கொஞ்சம் கூடுதலாக கேட்பாங்க. இந்த மாதிரி யாருமே ஆரம்பிக்கல. கமல்ஹாசன் வந்தாரா? இல்லை, இன்றைக்கி தான் அவரும் வராது போல். அப்போ அவரும் இந்த மாதிரி யார்கிட்டையுமே ஆரம்பிக்கல. வந்து உக்காந்து முந்திரி பக்கடா சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், ஹோட்டலில் வாங்கினது, நீங்கள் டீ குடிங்க, அப்புறம் நல்லா இருக்குது சட்டை, எப்போ எடுத்தீங்க? பரவாயில்ல, ரைட்டு, வரட்டுமா? பத்திரிக்காரங்கிட்டனா சொல்ல போகிறீங்க. பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிருக்குது. முதற்கட்டமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறோம், அதை முதல்வரிடம் தெரிவித்து நாங்கள் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுங்க, போங்க. 10 நாள் என்ன சார் நடந்தது? அப்போ ஒன்றும் கிடையாது. 9 நாள் என்ன நடந்ததோ அதான் 10ஆவது நாளும் நடந்தது. அப்போது இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. முரண்டு பிடிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை மற்றவங்களை மிரட்டி ஒரு வழி கொண்டு வரணும். 6 சீட்டு தான், 5 தான் அப்படின்னு கொண்டு வரணும்னா முதல்ல நான் ஏற்கனவே சொன்னபடி காங்கிரஸை முடிச்சிடணும். ஒன்று முடிச்சு விடணும், இல்லை முடிக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணாதான் கூட்டணி கட்சியில் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் எதுவும் முடியாமல் கம்முன்னு உட்காந்துக்கின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு
ஆனா அவங்களுக்கான தேர்தல் வேலைகளை வந்து நல்லா பரபரப்பா பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க திமுகக்குன்ட்டு. ஆமாம், அவங்க அதிகமாக நிற்பாங்கல்ல, 160. அதான் அந்த வேலையில அதை கவனமா பின்ன தானே பண்ண தானே இருக்காங்க. செய்வாங்க. அதில் அவங்க கில்லாடிகள். அதை தானே இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அவ்வளோ ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு அவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனாலும் பற்றி கவலையே படாமல் பிரச்சாரம் அது இதுன்னு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. கூகுள் விளம்பரம் அது இது, சேனலை திறந்தா முதல்வர் தான் டெய்லி எதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இந்த சைடு ஒன்றுமே இல்லைன்றமே, அது அவங்களுடைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட எண்ணிக்கை பேசிடணும், எண்ணிக்கை முடிச்சப்போ தொகுதி முடிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சோன்னா அடிதடி வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு 3 டீம் இருக்குது, அந்த டீமு. அதனால் பேட்டில் மந்த்துன்னு பிப்ரவரி சொன்னோம். இது மண்டையை கழுவுறோம் மார்ச். மண்டையை என்ன தான் கழுவுனாலும் அவங்க திருப்பி கழுவிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலமையில் போய்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் சோடங்கர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார். உறுதியாக அவர் இருக்காருன்னா தலைமை இருக்கிறதுனால அவர் இருக்கார். தலைமை பார்த்து யோப்போ 25 முடிச்சுட்டு வாப்போ அப்படின்னா என்ன பண்ணுவார்? மிக சிறப்பாக ஸ்டாலின் பாய் நல்லா பண்ணார், 25 தொகுதி சந்தோஷமாக போயிடுச்சு, முந்திரி பக்கடா கூட நல்லா இருந்தது அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்றாரு. ஏன் முடியாது போன்னு அவர் சொல்ல முடியுது? அதுக்கு மேலே இருக்கிறவங்க முடியாத பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட போகிறது பெரும் லாபம்னு நினைக்கிறாங்க. லாபம் தான் உண்மையிலேயே. சட்டமன்ற தேர்தலே போயிட்டாங்கன்னா டிஎம்கே 3வது இடம் போயிடும். ஒரு 50 இடம் ஈஸியாக ஜெயிக்கலாம் 2 பேர் சேர்ந்து நின்னா. இப்போ இருக்கிற நிலமெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமும் திருப்பி வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைல்ல சார்? எதுக்கு வரணும்? இல்லை சொல்கிறேன். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல்ன்றது தனிநபர்கள் சார்ந்த விஷயம். விஜய் உடைய ஃபேக்டரு ப்ளஸ்ஸு விஜய் ஃபேக்டர் வச்சு இவங்க நல்லா லாபம் கொளிக்கலாம். இங்கே 20% கேட்குறாங்களே உள்ளாட்சியில், அங்கே நீங்களே எடுத்துக்கலாமே, கேட்கவே தேவையில்லை, சாதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது நகர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் அந்த தெம்பில் தான் ராகுல் உறுதியாக இருக்கார். அவ்வளோ பெரிய ஆளையே ஓரம் தள்ளிட்டோம். 75 சீட்டு வச்சுருந்த தேஜஸ்வியை நீங்கன்னா எந்த மூலைக்கு அப்படின்னு பார்க்குறோம். சார் ஓபிஎஸ் வந்து திமுக போனது வந்து ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்ட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் அங்கே இருக்கிறதே வேதனைக்குரியது. அவரே வேதனை இருக்குது. இவருக்கு அவருக்கு சொல்கிறாராம், ஈயத்தை பார்த்து பித்தளை பல்லு இழிச்சதான்னுவாங்க, பித்தளையை பார்த்து ஈயம் பல்லு இழிச்சதான். அந்த மாதிரி உங்கள் நிலைமையே இங்கே கவலைக்கிடமாகுது. ட்ரிப்ஸ் ஏற்றினுக்கிறாங்க. இவர் வந்து அவரு சொல்கிறாராம், ஐயோ பாவம் அப்படின்னு. இவருக்கே பாக்கெட்டில் என்ன வைக்கணும்னு இது இல்லை. அதுவும் இப்போ ஒன்று விஜய் அவர்களே வந்து அம்மா படத்தை வைங்க, விஜய் நீங்கள் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. விஜய்க்கு தானே வேலை. விஜய் என்ன பிரச்சனை ஓடினுக்குது? அவர் வந்து அவ்வளோ பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு வாங்க செங்கோட்டையன் உங்கள் பாக்கெட்டில் என்ன படம் வைக்கணுன்றது பிரச்சனையா? நீங்கள் ஜெயலலிதா படத்தையே வச்சிங்கன்னு. அப்போ அவர் பேட்டி கொடுக்கும்போது ஜெயலலிதா படம் வச்சிருக்கணும்ல, ஏன் வைக்கல? அந்த கார்டை எடுத்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் படம் தானே இருந்தது. எந்த கார்டு எடுத்த பிறகு? விஜய் கார்டை எடுத்ததுக்கப்புறம் ஜெயலலிதா படம் தானே இருந்தது. இவங்க அடுக்கடுக்காக வச்சுக்கிறாரா? அப்படியே தோண்டிட்டு இதயத்துக்குள்ளே போனால் பெரியார் இருப்பார் போல். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய், வேறு யாரும் இல்லையா உள்ள? யாரும் இல்லை சார், ஜெயலலிதா அவர்கள் படம் தான் இருந்தது அந்த கார்டு எடுத்ததுக்கப்புறம். இந்த கார்டு எடுக்க விட மாட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஜெயலலிதா? அதான் அந்த கார்டுலேயே போட்டாங்க, விஜய் அவர்கள் இந்த சைடு வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த சைடு. அது அந்த கார்டெலாம் ஏற்கனவே ரெடி பண்ண கார்டுங்க, ஏற்கனவே ரெடி பண்ண கார்டு. அதுக்கே புஷி ஒத்துக்கல. பேட்டா ஜெயலலிதா எங்கேருந்து வந்துச்சின்னு சொல்லிட்டு நீ விஜய் மட்டும்தான் வைக்கணும்னு. அதனால் நீங்கள் விஜய்க்கு இருக்கிற 1000 பிரச்சனையில் இவரை கூப்பிட்டு சொன்னாராம் அந்த கார்டு. ஏன்னா நம்ம விஜய்கிட்ட கேட்போமா சொன்னீங்களான்ட்டு. அதனால் விஜய் பேரை வச்சுட்டு என்னன்னா சொல்லிக்கலாம். அப்போ புஷி அப்படி தானே உருட்டின்னுக்கிறாரு. தலைவர் சொன்னார், தலைவர் இது, தலைவர் அதுன்னு. இன்னும் மேடையில் வச்சு சொல்லுவாங்க தெரியுமா, தலைவர் எங்களுக்கு அன்றே வழிகாட்டினார். டேய், நான் எங்கடா வழிகாட்டினேன்? நான் அன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி தான்டா உன்னை மேடையில் பார்க்குறேன். அன்றே வழிகாட்டினார்ன்ற, எனக்கே வழிகாட்ட வேண்டியதாகுது அப்படின்னு அவர் புலம்பிகிட்டு இருப்பார். அதனால் அது மேட்டர் இல்லை. இது சும்மா இவர் போயிட்டு ஓபிஎஸ். இன்னொரு தகவலும் வந்திருக்கு சார். அதாவது இந்த 2026 சுதந்திர தினத்தன்னைக்கு விஜய் அவர்கள் தான் வந்து கொடியேற்ற வரான் சார். அது யாருன்னா ஏற்றலாங்க. இப்போ நீங்கள் ஏற்ற முடியாதா? சுதந்திர முதல்வரா? எந்த காலேஜுக்கு? தமிழ்நாட்டுக்கு சார். தமிழ்நாடு முதல்வராவா? செங்கோட்டையன் சொல்கிறாரு. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கொடி ஏற்றி யாருன்னா, இப்போ நீங்கள் நான் கூட ஏற்றலாம். இதே நம்ம மொட்டை மாட்டில் ஒரு கம்பு நட்டு கொடி ஏற்றலாம் சுதந்திர தினத்தன்னைக்கு. ஆனால் ஈவினிங் கரெக்டாக கழட்டிடணும், இல்லை கேஸ் வந்துடும். தெரியுங்களா சுதந்திர தின கொடி நாம்ஸு?
அவர் அதுக்காக எந்த அளவு வேணாலும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அதுக்கு அப்படின்றாரு. என்னங்க ஒரு கொடி கம்பம் கயிறு பெயிண்ட் அடிக்கணும். அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதல்வரா ஓ, கொடியேற்றுவாரு அதுக்கா அப்படின்னு நான் சொல்றாங்க. அந்த கொடி கம்பம் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணால் உழைக்க தயாராக இருக்கேன்னு சொன்னாரோன்னு நினச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பிரித்து சொல்லுங்க. நீங்கள் வாட்டில் கொடி கம்பம் பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு உழைக்க தயார்னா என்ன, அதுக்கு என்ன பெருசாக உழைக்கணும். ஒரு கொடி கம்பத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும் படுக்க போட்டு, அதுக்கப்புறம் தூக்கி நிறுத்தணும். அதை கயிறு வாங்கணும், கொடி வாங்கணும், ரோஜாப்பூ வாங்கணும், கட்டணும் முதல்ல கரெக்டாக. இல்லாட்டி பாதியில் போகும்போது அது கீழே விழுந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. இந்த அம்மா ஏற்றுனாங்களே கொடி அந்நியார், அவ்வளோ கொடியாக மூட்டையான்னு தெரில, அவ்வளோ பெருசா பிச்சுக்கிட்டு போத்துன்னு விழுந்துச்சு. அது மாதிரி அது இல்லை மேட்ரு. கோட்டையில் கொடி ஏற்ற போகிறாரா? இங்கே முடியலன்னா இது இருக்குது, வேலூர் கோட்டை இருக்குது, அங்கே கவர்மெண்ட் அங்கேயும் பர்மிஷன் வாங்கணும், சும்மா இல்லை. அங்கே போயிட்டு கூட ஏற்றலாம். கோட்டையில் கொடி ஏற்றினார் விஜய் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரகசிய தகவல் ஒன்று வந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் கிட்ட கேட்டு தான் வந்து எந்த ஒரு முடிவுனாலும் எடுப்பாராமே நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய்கிட்ட கேட்டு தான் எந்த முடிவு வேணால் எடுப்பாரா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத் அவர் என்ன நினச்சிட்டாப்புல, இந்த டவல் சுற்றுறது, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் முடிவு கொண்டு எல்லாம் என்ன அவரு ஒரு ஃபாலோ பண்ணுறாரு. டவலை வேறு தூக்கி அடிக்க சொல்கிறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் விஜய்கிட்ட கேட்டு தான் நடக்கிறாரு போல. நான் தான் சொன்னேனே, நாஞ்சில் சம்பத் என்னென்ன கூத்து பண்ண போகிறாரோ, என்னென்ன அதிர்ச்சி விட்டும் தகவல் சொல்ல போகிறாரோன்னு, அதில் ஒன்று தான் இது. சரி சார், இந்த புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நேற்று டி நகரில் பேசும்போது இந்த தொகுதியை வந்து வெற்றி தொகுதியாக மாற்றுறது வந்து வீட்டுக்கு வந்து 3 ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ன ஒன்று தானே சொன்னாங்க, 3 சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு. இப்போ 2 ஏறிச்சா? என்ன மாதம் இது, மார்ச்சா? சரி சரி, அடுத்த மாதம் 5 ஆகிடும், வீட்டுக்கு 5 ஓட்டு. சரி, எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டிவிக்கு தான் ஆட்சிக்கு வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னதே இல்லைங்க புஷி. நான் அடிக்கடி கேட்பேன், ஏன் அவ்வளோ பேசுகிறீங்களா, ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு எவனா ஒருத்தன் சொல்கிறீங்களான்னு. இப்போ போனோன்னே இப்போ ஆட்சி வீட்டுக்கு 3 ஓட்டா? வீட்டுக்கு 3 ஓட்டு, 2.25 கோடி. 3 ஓட்டுனா 6 கோடி வாக்காளர்களா? டி நகரில் மட்டும் சொல்கிறாரு. டி நகரில் மட்டும் தொகுதி, டி நகர் தொகுதி அங்கே பேசுனதுனால சொல்கிறாரு. ஏன் சொல்கிறார் சொல்லுங்கள். அங்கே தான் நீங்கள் சொன்னீங்களே வேட்பாளர் புஷி தான் நிற்க போகிறாரு, அவர் நிற்கல இப்போ. அப்படியா? மாறிடுச்சா? ஆமாம். ஓ, அதை நேற்று இது இன்னைக்கா? இது இன்றைய நிலவரம் வந்து புஷி நிற்க போகிறாரு, அதனால நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அதான் முதல்ல வேட்பாளரை செலக்ட் பண்ணுங்க. நேர்காணல் நடத்திட்டீங்களா? விருப்ப மனு திருப்பி கொடுத்துட்டாங்களா? இல்லை. இல்லை. நேர்காணல் நடத்துனீங்களா? இல்லை. 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்காங்களா? இல்லை. இருக்கா? இல்லை, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது அவங்கள்ட்ட தனியாக வச்சுக்கிறாங்க. அதுக்கு யார் நேர்காணல் நடத்துறது, யார் செலக்ட் பண்ணுறது? புஷியா? இல்லை, விஷ்ணு ரெட்டியும் ஜானும். இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை, இப்போ விஜய் பிரச்சனை வந்தது, அதுக்கு பிறகு அந்த கட்சி எங்கேயாவது இயங்குதா? ஏற்கனவே இயங்காது. அதுக்கு பிறகு யாராவது எங்கேயாவது பேசி பார்த்தீங்களா? இல்லை. ஏன் துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களா? அரசியலில் சூடு பிடிச்சிட்டு இருக்குது. அதாவது 4ஆம் தேதி, இப்போ 4ஆம் தேதி வந்து தஞ்சாவூரில் வந்து அது விஜய். நீங்கள் அருண்ராஜ், ஆதவ், அவரு இவரு நீங்களாம் பேசி. ஆனால் காலைல ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு சார். யாரு? மாரத்தான் ஓடினார்ல அருண்ராஜா. அவர் தொகுதியில் உஷாராகிறாரு. நீங்களாம் கேடுகட்டு போங்கயா, உன் பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை, உன் பிரச்சனை, இதெல்லாம் உன் பிரச்சனை. நான் இங்கே மராத்தான் ஓடுவேன், காவடி தூக்கி ஆடுவேன், ஆட்டோ ஓட்டுவேன், இதெல்லாம் பண்ணால் ஜெயிச்சிடலான்னு யாராவது அவருக்கு ஐடியா கொடுத்துக்கிறாங்க. அதனால் அந்த வேலைலாம் பண்ணுகிறாரு. மராத்தான் யார் ஓடுவா? அங்கே ஓடுறது கூட சேர்ந்து ஓடுறவங்க ஓடுவாங்க. இதுக்கும் ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார். காலையில் மராத்தான் ஓடணும், காவடி ஆடுற இடத்துல போய் அவன் காவடியாக பிடுங்கி இறக்கி வச்சுருப்பான்ல, ஆடிட்டு அப்படியே டயர்டாக இருக்கும், இறக்கி வச்சுருப்பான். டப்பு நீங்கள் தூக்கின்னு ஆடணும். அன்னதானம் போடுற இடத்துல போய் இலையை வச்சு அன்னதானம் வாங்கி மக்களாக நின்று சாப்பிட்ணும். ஆட்டோ யாராவது ஓரம் கட்டி வச்சுருப்பான், அது எடுத்துன்னு ஓட்டணும். வேறு என்ன ஆகுது? சைக்கிள் ஏதாவது டயர் பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் போடணும். மன்சூர் அலிகான் பண்ணியிருந்தார், ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணோன்னு யாரும் ஐடியா கொடுத்துக்கிறான் ஸ்ட்ராட்டஜி டீம். இவர் அதனால் அந்த வேலையெல்லாம் பண்ணுகிறாரு. இவர் முதல்ல யார் நாங்கள் போய் பதிய வைக்கணும்ல, அந்த வேலையை பண்ணணும்ல. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது தெரிஞ்சிடும்ல சார். இவர் நம்ம முக ஸ்டாலினா பஞ்சர் ஓட்டினார், ஆட்டோ ஓட்டினார்ன்றதுக்கு இவர் யாருங்க இவருன்னு கேட்பாங்க. எல்லாம் ஓடுவான். யார் இவர்? கொடியை வச்சு இந்த கட்சியில் தான் நிற்க போகிறாங்கன்றது. ஆமாம், அப்படி தான் தெரியும். அதான் அப்படி தெரியும். இவர் யாருன்னு யாருக்கு தெரியும்? இவர் தான் அருண்ராஜ், ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, இவர் இப்படிலாம் பண்ணுவார். அப்படி தெரியறதுக்கு என்ன பண்ணுறாருன்ற. மராத்தான் ஓடனா எல்லாம் ஓடுறாங்க, இவரும் யாரோ ஒருத்தர் ஓடினுக்கிறாருன்னு தான் பார்ப்பாங்க.
மராத்தானில் விஜய் ஓடனா தனியாக தெரிவார், விஜய் ஓடுறாரு. சரி சரி, ஏன் சார் இப்போது சவுண்டு கம்மியாயிடுச்சு டிவிகே சைட்லேருந்து? சவுண்டை குறைச்சிருப்பாங்க. எப்போ ஏற்றுவாங்க? சவுண்டை குறைக்கிற வேலை பண்ணிட்டாங்கல்ல, அதனால் சவுண்டு கம்மியாயிடுச்சு. சவுண்டை குறைப்பாங்கன்னு தெரியும்ல. அப்போது இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக ஓடுது எனக்கு தெரிஞ்சு. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுற வேலை, இல்லை ஏதாவது ஒரு வகையில் சமாதானப்படுத்துகிற வேலை, இல்லை தீர்வு காண்ற வேலை, ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணுமா வேணாவா? நீ போய் நின்றுக்கிட்டு விஜய் விஜய் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்க்கிறான் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வீடும் தூக்க விட மாறிச்சா? அப்போ எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னே, உங்களை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அதுக்கு நாளைக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் நாளைக்கு யோசிக்கணும். கூடிய வரைக்கும் இந்த சிக்கலில் மாட்டாத அளவு யோசிக்கணும். மாட்டினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இறங்கி அடிக்கிற அளவுக்கு யோசிக்கணும். ஆனால் நாங்கள் அவள்தான் நாங்கள் வந்தால் நான் முடிச்சு விட்ருவோம். என்ன உங்களை முடிச்சு விட்டாங்க. சரி, இப்போ சீமானுக்கு ஒரு மேட்டர் இழுத்து விட்டாங்க. எங்கேயாவது அவர் இதனால் முடங்கி போனாரா? போயாது பாட்டில் அவர் பாட்டில் பேசி தானே இருந்தார். கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசி தானே இருந்தார். ஏதாவது முடங்கி போனாரா? இல்லை, அவர் தம்பிகள், அந்த கட்சி செயல்பாடுகள் எதுவும் முடங்கல. இது கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷமாக 2-3 தேர்தலாகவே இருக்குல்ல அந்த பிரச்சனை. விஜயலட்சுமி பிரச்சனையை வச்சுட்டு உருட்டினாங்கல்ல. ஏதாவது அந்த அம்மா வேறு சிம்மான் அப்படி இப்படின்னு வீடியோலாம் போட வச்சாங்க. ஏதாவது நடந்ததா? இல்லை. லாஸ்ட்டில் உச்சநீதிமன்றம் போய் முடித்து வைக்கப்பட்டது. இப்போ அந்த அம்மா இனிமேல் பேசவே முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏதாச்சா? இல்லை. இது தனிநபர் சார்ந்த பிரச்சனை. அது மாதிரி யாரையும் பண்ணுமா வேணாவா? எல்லாம் ஏதோ துக்க விடு மாதிரி கேட்டால் ஒரு 10 நாள் சுட்டு வருவாங்க. நாங்கள் இந்த விவகாரத்தில் துக்கம் அனுசிஷ்டோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுவார். அதுதான் விஷயம். இவங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறதுன்றது தெரியாது. இல்லாட்டி நீங்கள் வழக்கமாக செயல்பாடுகள் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா வேணாவா? ஏங்க இதுக்கும் கவர்மெண்ட் அடிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? நீங்கள் கவர்மெண்ட்டுடைய விஷயங்களை இறங்கி அடிக்கணுமா வேணாவா? 2.5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். ஒரு திமுகவை சேர்ந்தோன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய குற்றம் அது? அதை பெருசாகணுமா வேணாவா? ஏன் பண்ணல? அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது? அதை பெருசாகணுமா வேணாவா? பேர் மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் அதற்கான ஆள் கிடையாது. லைட்டாக அடிச்சாலும் ஓரம் போய் உட்காந்துக்குவாங்க. அதோட வெளியே வரதுக்கு இப்போ அடுத்தடுத்து அஸ்திரங்கள், இந்த ட்ரோன், ஈரான் அனுப்புகிற ட்ரோன் மாதிரி கடகடன்னு வந்து உழுந்துனே இருக்கும். உழுந்து அங்கங்கே வெடிக்கும். என்ன பண்ணுவீங்க? மேனேஜ் பண்ணணும். அதுதான் அரசியல். எல்லாருமே முட்டு குத்துன்னு இருப்பாங்க. உங்களுக்காக நீங்கள் தான் சுவாசிக்கணும். நம்ம சுவாசிக்க முடியுமா? நம்ம ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் தான் இருக்க முடியும். இல்லை இவருக்கு எதிராக பேசுகிறவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட முடியுமா? நமக்கு அதுவா வேலை? நீ இந்த மாதிரி விஜய் போய் இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பண்ண நமக்கு என்ன வேலையாது? நீ யாருவான்? இது இல்லாமல் பிஆர் டீம் வேறு போட்டு அது வேறு தனியாக வந்துக்குது. இப்போ நம்ம போய் பேசுகிறோம்னா சொல்லுவான், இவரும் பிஆர் டீமில் வாங்கிக்கிறா போல்டா, அதனால தான் இதை பற்றி பேசுகிறாரு. அப்போது உங்களுக்கு நீங்கள் தான் சுவாசிக்கணும். உங்களுக்கு அடுத்தவன் சுவாசிக்கணும். அப்போ நீங்கள் அதில் இறங்கி முன்னோட வேகமாக இறங்கி பண்ணால் இந்த விஷயங்கள்லாம் பின்னுக்கு போயிடும். 1 வாரம் 10 நாள் காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு ஓரம் போயிடும். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.